வானவர்களை வானத்திலே படைத்தான். அவர்களை களிமண்ணின் மூலத்திலிருந்து படைத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது அந்த நேரத்திலே வானவர்களை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வானவர்கள் அத்தனை பேரையும் அழைக்கின்றார். இப்படி ஒருவரை நான் படைக்கப் போகின்றேன் என்பதாக குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். வஇது கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் இந்த பூமியிலே ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகின்றேன், எனக்கான ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகின்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை அழைத்து அவர்களிடத்திலே குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்டவுடன் அதற்கு அந்த வானவர்கள் என்ன பதில் கூறினார்கள் தெரியுமா? வானவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். காலு, அவர்கள் கூறினார்கள், அத்தஜ் ஆலு ஃபீஹா மை யுப்சிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இந்த பூமியிலே குழப்பம் செய்யக்கூடிய, இரத்தங்களை ஓட்டக்கூடிய, சச்சரவு செய்யக்கூடியவர்களையா யார் அப்பே நீ படைக்கப் போகிறான்னு சொல்லிட்டு வானவர்கள் கேட்குறாங்க. அது மட்டுமின்றி அந்த வானவர்கள் மீண்டும் சொல்கிறாங்க, வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக், நாங்களோ உன்னுடைய புகழை எந்நேரம் துதித்து கொண்டிருப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு படைப்பை நீ படைக்கப் போகிறாயா என்பதாக வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். கேட்டவுடன் அல்லாஹுவோ கால இன்னி ஆலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் என்று வானவர்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டார். ஆக வானவர்கள் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிவான் என்பதாக இங்கு கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து என்ன செய்தான் என்றால், நிறைய படைப்புகளுடைய பெயர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவர்களை படைத்து அவர்களுக்கு நிறையவற்றின் பெயர்களை கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்ததோடு அந்த வானவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து, இந்த மனிதனை ஏளனமான ஒரு படைப்பான நீங்கள் பார்த்தீர்களே, இங்கு பார்த்தீர்களா, இவற்றின் பெயர்களை எல்லாம் எனக்கு அறிவியுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களிடத்தில் கூற, அவர்கள் அல்லாஹ்வே நீயே அறிந்தவன், நீ அறிவிக்காத ஒன்று எங்களுக்கு எதுவும் தெரியாது என்பதாக அந்த நேரத்தில் இது சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அவற்றின் பெயர்களை நீங்கள் அறிவியுங்கள் என்பதாக சொல்கிறான். ஆக அந்த நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவற்றின் பெயர்களை எல்லாம் அறிவிக்கின்றார்கள். அறிவித்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் அறியாததை நான் அறிவேன் என்று உங்களுக்கு முன்னமே தெரியாதா என்பதாக வானவர்களிடத்தில் கேட்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி அந்த வானவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே தான் கட்டளையிடுகின்றான். அங்கே சுஜூத் என்பது இங்கு அல்லாஹுக்கு கீழ்ப்படிதலாக மட்டுமே கருதப்பட்ட ஒரு காலகட்டம் அது. ஆக அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலோ அதற்கு முன்பிருந்த காலத்திலோ சுஜூத் என்பது முழுமையாக இறை வணக்கமாக கருதப்பட்டது. முன்பே அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், வானவர்களை ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கன்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் வேறு நாட்டுக்கு சென்று வராங்க, வணிகத்திற்காக வேண்டி போய் வராங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சுஜூது செய்வதை அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து, நாங்கள் இந்த அரசருக்கு நாங்கள் சுஜூது செய்ய மாட்டோம், நாங்கள் அப்படி சுஜூது செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சுஜூது செய்வோம் என்பதாக கூறி அங்கிருந்து திரும்பி வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இதை பற்றி கூறுகிறார்கள். கூறியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டார்கள், அந்த சுஜூதை அல்லாஹ் அவனுக்கு மட்டுமே உரித்தானதாக சொந்தமானதாக வைத்திருக்கின்றான். அப்படி மட்டும் இல்லை என்று சொன்னால் தங்களுடைய கணவன்மார்களுக்கு மனைவிமார்களை நான் சுஜூது செய்ய சொல்லியிருப்பேன் அவருடைய கணவன்மார்களுக்கு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக சுஜூத் என்பது இறை வணக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த சுஜூத் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. ஆனால் ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அல்லாஹ்வுடைய கட்டளையை அந்த வானவர்கள் கீழ்ப்படுகிறார்களா என்பதற்காக ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தான். ஆனால் அது இறை வணக்கம் கிடையாது. அந்த நேரத்திலே அல்லாஹ் சொன்ன சுஜூத் என்பது இறை வணக்கம் கிடையாது. அந்த நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து வானவர்களும் சுஜூது செய்தார்கள். அந்த நேரத்திலே இப்லீஸை தவிர என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டான். அவன் பெருமை அடித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்வதிலிருந்து அவன் மறுத்துவிட்டான், அவன் பெருமை கொண்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டான். அப்போ இவன் எந்த அடிப்படையில் இப்லீஸ் பெருமை கொண்டான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண்ணிலிருந்து படைத்தான், களிமண்ணின் மூலத்திலிருந்து படைத்தான். ஆனால் இப்லீஸ் சொன்னால், என்னையோ யரப்பே நீ நெருப்பின் நெருப்பிலிருந்து படைத்தான், அவனை விட நான் சிறந்தவன், ஆதமை விட நான் சிறந்தவனாக இருக்கேன், படைப்பால் நான் சிறந்தவன், நான் எதற்காக ஆதமுக்கு சுஜூது செய்ய வேண்டும், உனக்கெல்லாம் நான் சுஜூது செய்ய வேண்டும் சொல்லி என்ன பண்ணான், செய்தான். அல்லாஹுடைய கட்டளையே
மறுத்த காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல என்ன பண்ணா, நீ காஃபிராக இங்கிருந்து வெளியேறிவிடு, விரட்டப்பட்டவனாக வெளியேறிவிடுன்னு சொல்லி சைத்தானை அங்கிருந்து வெளியேறிவிட்டான். அந்த சைத்தான் தான் முதல் காஃபிர். அவன் இறைவனை அவனுடைய கட்டளையை மறுத்த காரணத்தினால் அவனை வணங்குறத கூட அவன் மறுக்கலை. அல்லாஹ்வை வணங்குவதில் சைத்தான் மறுத்தானா? கிடையாது. ஆனால் அல்லாஹுடைய கட்டளையை மறுத்த காரணத்தினால அல்லாஹ் அவனை காஃபிராக இங்கிருந்து வெளியேறி விடுன்னு சொல்லி போட்டு அங்கே கட்டளை பிறப்பிக்கிறான். சைத்தான் அங்கிருந்து வெளியேறும் போது அல்லாஹ்விடத்திலே சில வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்கிறான். என்ன வாக்குறுதி? இந்த பூமி அழிக்கப்படும் காலம் வரை, மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக அழியும் காலம் வரை ரப்பே எனக்கு நீ அவகாசம் அளிப்பாயாகன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவகாசத்தை கேட்கிறான். எதற்காக அவகாசம்? ஆதமுடைய மக்களில் பெரும்பாலோட நீர் வழிகட்டவர்களாகவே பார்ப்பாய் ரப்பே, அவர்களை நான் என்னுடைய வழியில் நான் விழச் செய்வேன் அப்படின்னு சொல்லி போட்டு சைத்தான் என்ன பண்ணுறான், அவர்களை கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன்னு சொல்லி போட்டு அல்லாஹ்விடத்தில் அவன் சொல்கிறான். அல்லாஹ் அதற்கு நீ அனுமதி வழங்கப்பட்டவன், ஆனால் உண்மையான என்னுடைய அடியார்களை தவிர அவர்களை உன்னால் வழிகெடுக்க முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனுமதியை இப்லீஸுக்கு கொடுக்குறான். இப்லீஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆயத்தில் மனிதர்களுக்கு, ஆதமுடைய சந்ததிகளுக்கு, அவர்களுடைய முன்னும் அவர்களுடைய பின்னும் அவர்களுடைய வலப்புறத்திலும் அவர்களுடைய இடப்புறத்திலுமாக அனைத்து பகுதிகளிலும் இருந்து அவனை நான் வழிகெடுப்பேன், அவனுடைய எல்லா புறங்களிலும் நான் அமர்ந்து கொள்வேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அது மட்டுமின்றி மனிதர்களை வழிகெடுப்பதற்காக இப்லீஸ் அவனுடைய காலாட்படைகளை, குதிரைப்படைகளை எல்லாம் கொண்டு வழிகெடுப்பான் என்பதாக குர்ஆனில் கூறப்படுகிறது. ஆக அவன் மிக தீவிரமாக மனிதனை வழிகெடுப்பதற்குண்டான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றான். இன்னகும் லக்கும் அதுவும் முபீன். இந்த இப்லீஸிற்கானே அவன்தான் மிக பயங்கரமான விரோதி, பகிரங்கமான விரோதி என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுறான். ஆக நம்ம இந்த கண்ணு முன்னாடி பார்க்குறோம், இப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு விரோதியாக இருக்காங்க, இஸ்லாத்துக்கே விரோதியாக இருக்காங்க அப்படின்லாம் பார்க்குறோம். ஆனால் உண்மையான விரோதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுறான். அது யார்? அது இப்லீஸ் தான். சைத்தான் தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கான். அவன் எந்த மறைமுகமான விரோதியும் கிடையாது, பகிரங்கமான விரோதின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுறான். ஆக நம்ம நேர்வழியில் செல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் அவன் கட்டவழித்திடும். அவன் முதலாக கண்ட வெற்றி என்னன்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து சில சின்ன சின்ன விஷயங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளிடத்திலே வழிகேடுகளை கொண்டு வந்து கொண்டே இருந்தான். அதில் அவன் முழுமையாக வெற்றி பெற்றது எப்போன்னு சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அதற்கு முன்பே அல்லாஹ்வை தவிர யாரையுமே வணங்காமல் இருந்த அந்த சமூகம் அதற்கு பிறகு சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள். தங்களுடைய சிலைகளை வணங்க ஆரம்பித்து முழுமையாக இறை மறுப்பாளர்களாக, காஃபிர்களாக அந்த மக்கள் ஆனாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இறை தூதராக அந்த மக்களிடத்தில் அனுப்பி, நீங்கள் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏவறான். எப்படி இப்லீஸ் அதில் வெற்றி கொண்டான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்லீஸ் ஆரம்பத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தில் இருந்த முன்னோர்களை, நல்ல முன்னோர்களை என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அமல்களை நீங்கள் நினைவு கூற வேண்டாமா, அவர்களுக்காக வேண்டி நீங்கள் சில உருவச்சிலைகளை எழுப்புங்க, அதை நீங்கள் பார்க்கும்போது அவர்களுடைய நல்ல செயல்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே அதே மாதிரி அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலத்தில் இந்த மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்களோ அல்லது டெக்னாலஜியோ டெவலப்மெண்ட் இல்லை. உருவங்களை சிலைகளாக செதுக்கி வைத்தால் அவர்களை பார்க்கும்போது நம்ம அவர்களுடைய நல்ல செயல்களை நினைவு கூறலான்னு சொல்லி, இது ஒரு நல்ல செய்தி தானே, நல்ல செயல் தானேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சிலைகளை வடிக்கிறாங்க. காலம் தொன்று போகுது, அந்த வரலாறுகள் மறக்கடிக்கப்படுது, இவர்கள் நல்லவர்கள் வாழ்ந்தவர்கள் சொல்லுகிற வரலாறுகள் மறக்கடிக்கப்படுது. பின்பு வந்த தலைமுறை இடத்துல சைத்தான் தான் வந்து சொன்னால், இந்த மாதிரி பார்த்தீங்களா, உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த சிலைகள் முன்னாடி நிற்பதை நீங்கள் பார்த்தீங்க, அந்த சிலைகள் இருக்காங்களே அவர்கள் தான் உங்களுடைய கடவுள்கள், அவர்களை தான் நீங்களும் வணங்கணும், அவர்கள் போய் உங்களுடைய முன்னோர்கள் நின்னது போல நீங்களும் அவர்கள் முன்பு நின்று நீங்கள் வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதாக கட்டளை பிறப்பித்தான். அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய சமூகம் உருவாகுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளில் முதல்ல இணை கற்பிக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகுது. அதை இணை கற்பிப்பதை தடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை இறை தூதராக அந்த சமூக மக்களிடத்தில் அனுப்பி, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அந்த மக்கள் வணங்கக்கூடாது என்பதாக பிரச்சாரம் செய்ய சொல்லி அவரான். அதில் பெரும்பான்மையான மக்கள் மறுத்து விட்டாங்க. ரொம்ப சொற்பமான பேர் தான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க 900 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்தாங்க. 900 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்ததில் 80க்கும் சொத்தம் மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மற்ற எல்லாருமே இணை வைப்பின் பக்கம் போயிட்டாங்க. சைத்தானுடைய முதல் வெற்றியாக அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளில் நிரந்தரமாக நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியத்தின் பக்கம் வழிகாட்டினா, அதில் வெற்றியும் கண்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இப்படி சொல்கிறான்,
இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஸ்ரக பிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கவே மாட்டான். அப்படி ஒரு குற்றம் இருக்கு. அது என்ன? அன் யுஸ்ரக பிஹி, அவனுக்கு இணையாக வேறொன்றை கற்பிப்பதை, அல்லாஹுடைய இடத்தில் வேறொருவரை வைப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலும் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வசனத்தை இறக்குறான். வயஃபிரு மாதுன தாலிக லிமன் யஷா, அது அல்லாத மற்ற பாவங்கள் இருக்குமல்லவா, அதையெல்லாம் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்பதாக குறிப்பிட்டு காட்டும். இணை வைப்பை தவிர உள்ள எந்த பெரும்பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பினால் அந்த பெரும்பாவங்களை மன்னித்துடுவான். ஆனால் ஒரே ஒரு பெரும்பாவத்தை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கவே மாட்டான். அது என்ன? அல்லாஹுக்கு இணையாக வேறொன்றை கற்பிப்பது. வேறொரு மனிதனையோ மரத்தையோ அல்லது உயிர் ஜீவராசிகளையோ சூரியனையோ சந்திரனையோ நிலத்தையோ நீரையோ எதை அந்த மக்கள் அல்லாஹுக்கு இணையாக இறை தூதர்களையோ அல்லது வழிமார்கள் நல்லடியார்கள் சொல்லி வழியாக வந்தவர்களையோ யாரை அல்லாஹுக்கு இணையாக அந்த மக்கள் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அல்லாஹுடைய தன்மைகளுக்கு ஒப்பாக இவர்களுக்கு தன்மைகள் இருக்கிறது, இவர்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள் என்பதாக அவெல்லாம் கூறுகிறார்களோ, இது அத்தனையும் இணை கற்பிப்பு. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இடத்தில் அவனை மட்டுமே வைக்க வேண்டுமே தவிர அவன் அல்லாதவர்களை, அவனுடைய படைப்புகளை அவனுக்கு இணையாக இவர்களும் கடவுள்கள், இவர்களும் மனிதர்களை படைத்திருக்கிறார்கள், இவர்களுக்குத்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்பதாக மனித சமூகம் இருக்கும் என்று சொன்னால் அதை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க முடியாத குற்றம். அதை தவிர உள்ள பாவங்களை நான் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் என்பதாக இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றேன். அதை தொட்டு சைத்தான் பல வெற்றிகளை அடைந்துட்டான். பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்மளோட எதிரி எவ்வளோ பலமானவன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னா அப்போ நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத நம்ம அப்போ தான் நம்ம பிலீவ் பண்ண முடியும். இப்போ சைத்தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலவீனமானவனும் கூட. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னால் அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுவான். அவன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் ஒருத்தரும் ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தொழிலில். அதில் அவங்கள அடிச்சுக்க ஆளே இருக்காது. அந்த மாதிரி மனிதர்களை வழிகெடுப்பதற்கு சைத்தானுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச காலத்துலேருந்து இன்றைக்கி வரை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு மனிதர்களையும் எப்படி நம்ம வழிகெடுக்க முடியும், அந்த வகையில் அவனை வழிகெடுப்பான். எல்லா மனிதர்களுடைய சிந்தனைகளையும் அவன் ஆழமாக அறிஞ்சிருக்கான். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதி. இப்போ நம்மளுடைய விரோதி எவ்வளோ பலமானவனாக இருக்கான். இப்போ அவனை வீழ்த்துவதற்குண்டான கல்வி ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கான். அப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை நம்ம எடுக்கிறதன் மூலியமாக அவனிடத்திலிருந்து முழுமையாக நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஸ்டூடெண்ட், ஷேகுல் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு 7 விஷயங்களை பட்டியலிடுறாங்க. என்ன அந்த 7 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைத்தான் முதலில் மனிதனிடத்தில் வருவது அதாவது அவனை முழுமையாக நரகில் தள்ளக்கூடிய ஒரு பாவத்தை நோக்கி மட்டும்தான் வருவான். என்ன அந்த பாவம்? சிர்குல் அக்பர், அல்லாஹுக்கு இணையாக பெரும் சிற்கை மனிதன் செய்ய வேண்டும் என்பது அவனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். அப்புறம் குஃப்ருல் அக்பர், அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு எதிராக செயல்படுவது. குஃபர் அவனுடைய உள்ளத்திலே மிகைத்திருப்பது. இப்படி குஃப்ருல் அக்பரை அந்த மனிதனை வீழச் செய்வான். அது மட்டுமின்றி நிஃபாக்குல் அக்பர், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினாங்க, நரகத்தினுடைய அடித்தட்டு வேதனை யாருக்கு இருக்கும்னு சொன்னால் அந்த முனாஃபிக்குகள் நரகத்தினுடைய அடித்தட்டு வேதனையை அனுபவித்து கொண்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் கீழே நெருப்பு மூட்டப்பட்டிருக்குன்னா அந்த பாத்திரத்தினுடைய அடியில் தான் சூடு அதிகமாக இருக்கும். அதிகபட்ச வேதனையை அனுபவிக்கக்கூடியவர்களாக முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டினாங்க. ஆக சைத்தானுடைய முதல் விஷயம், அவன் மனிதனை சிர்குல் அக்பர், குஃப்ருல் அக்பர், நிஃபாக்குல் அக்பரின் பக்கம் அவன் வழிகாட்டுவான். அதில் அந்த மனிதனை வழிகெடுத்து அவனை நிரந்தரமாக நரகில் தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்வான். அதில் அவன் தோல்வியிடுவானே என்று சொன்னான். அதற்கு பிறகு மனிதனை பிதுஅத்துகளின் பக்கமும் அனாச்சாரங்களின் பக்கமும் வழிகெடுப்பான் என்பதாக இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிதுஅத்துகளை பொறுத்தவரையும் மனிதன் அதை நன்மை என்று நினைத்து செய்து அவன் நரகத்துக்கு போயிடுவான். உதாரணத்துக்கு எத்தனையோ பிதுஅத்துக்களை சொல்லலாம். இன்றைக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒன்றை, மீலாது விழா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாங்கள் பர்த்டே கொண்டாடுறோம்னு சொல்லி மட்டும் என்ன பண்ணுறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா 40வது நாள் ஃபாத்தியா கொண்டாடுறாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு 40வது நாள், 7வது நாள், அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத எத்தனையோ நடைமுறைகளை இந்த முஸ்லீம் சமூகத்தில் குவிஞ்சு கிடக்குது. இதை நம்ம பட்டியல் போட்டால் இதுக்குன்னு தனியாக 2-3 ஜும்மா பண்ணணும்.
அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட நடைமுறைகள் பிதுகத்துகள், இந்த பிதுகத்துகளின் பக்கம் சைத்தான் அந்த மனிதனை வழிகெடுப்பான். திக்ரு மஜ்லிஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் சுன்னத் ஜமாத்காரங்க ஒரு பக்கத்தில் கூடி ஒரு திக்ரு மஜ்லிஸை ஏற்படுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. பல பக்கங்கள்லேயும் இது நடக்குது, சரிங்களா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த ஒன்றை செய்யலாமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்று காட்டி கொடுக்காத ஒன்றை மார்க்கமாக கருதி செய்வது என்பது பிதுஅத். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, ஒரு பிதுகத்துகளும் புதிய வழிமுறைகளும் வழிகேடுகள் அவை ஒவ்வொன்றும் உங்களை நரகில் சேர்க்கும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மார்க்கம் என்ற பெயரில் புதிய வழிமுறையாக ஒருவர் ஒன்றை கொண்டு வந்தால் அந்த வழிமுறை அத்தனையும் அவரை நரகில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். மார்க்கம் என்ற பெயரில் வந்தாலே அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆக சைத்தானுடைய இரண்டாவது இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதுகத்துகளின் பக்கம் வழிகாட்டுவது. நன்மை என்று நினைத்து அவன் அதில் விழுந்துருவான், நரகத்திற்கு போயிடுவான்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுவான் சைத்தான் இரண்டாவது வழிமுறையை அவன் மேலே அப்ளை பண்ணுவான், அதற்குண்டான முயற்சி எடுப்பான். அதுலேயும் அவன் தோல்வியிடும் பட்சத்தில் மூன்றாவதாக பெரும் பாவங்களின் பக்கம் சைத்தான் வழிகெடுப்பான். பெரும் பாவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழுகைக்காக வேண்டி நம்ம ஒழு செய்து கொண்டு வரோம். ஒழு செய்யும்போது என்ன நடக்குது, முகத்தில் ஒழு செய்யும்போது கண்ணால் செய்த பாவங்கள் எல்லாம், வாயால் நம்ம வந்து ஏதாவது பேசியிருப்போம், சிறு பாவங்கள் இதெல்லாம் அழிஞ்சு விடுது. கரங்களால் செய்த பாவங்கள் அழிந்து விடுகிறது, கால்களால் ஒரு தீமையின் பக்கம் நடந்திருந்த அந்த பாவங்கள் அழிந்து விடுது. அப்படி சிறிய பாவங்கள் எல்லாம் இந்த மாதிரி சிறிய அமல்கள் செய்வதன் மூலமாக அழிந்து விடுகிறது. ஆனால் பெரும் பாவங்களை பொறுத்தவரையும் அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாடி தௌபா செய்யாமல் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படிப்பட்ட பெரும் பாவங்களுக்கு நரகத்திலும் பெரிய வேதனைகள் பெரிய தண்டனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட பெரும் பாவங்களின் பக்கம் சைத்தான் வழிகாட்டுவான், அந்த பெரும் பாவங்களின் பக்கம் வழிகெடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், அழித்தொழிக்கும் 7 பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்ட அழித்து ஒழிக்கக்கூடிய அந்த 7 பெரும்பாவங்கள் என்ன யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொல்கிறாங்க, இந்த அல்லாஹுவுக்கு இணை கற்பிப்பது அதில் முதலாவது ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது, இரண்டாவது சூனியம் செய்வது, மூன்றாவது அல்லாஹ் ஹலாலாக்கிய எந்த உயிரையும் அனுமதியின்றி கொலை செய்வது, அதாவது அல்லாஹ் ஹராமாக்கிய எந்த உயிரையும் அனுமதியின்றி கொலை செய்வது, அது மட்டுமின்றி பிறருடைய சொத்துக்களை அதாவது அனாதைகளின் சொத்துக்களை உண்பது, அதே மாதிரி இப்போ கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவதூறு சுமத்துவது, இது போன்று வட்டி உண்பது, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க. அழித்தொழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போடுறாங்க. இது மட்டுமின்றி பெரும்பாவங்கள் பட்டியலில் வந்து இன்னும் நிறைய பெரும்பாவங்கள் இருக்குது. இந்த பெரும்பாவங்கள் முழுமையாக இந்த பெரும்பாவங்கள் ஏது ஒன்றையும் ஒரு அடியான் செய்யும்போது அவன் அல்லாஹ்விடத்திலே கதறி அழுது மன்றாடி தௌபா செய்யாத வரை அந்த பாவத்திலிருந்து அவனால் மீள முடியாது, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள முடிகின்றது. பெரும்பாவங்களுக்குண்டான தண்டனையும் மிகப்பெரியதாக இருக்குது. சைத்தான் முழுவதுமாக ஒரு மனிதனை நரகில் தள்ள முடியவில்லை என்னும் போது அவன் அடுத்தடுத்த முயற்சிகளாக அதிகபட்ச தண்டனையாவது அந்த மனிதனுக்கு ஆதமுடைய மகனுக்கு நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் சொல்லி பெரும்பாவங்கள் பக்கம் அவனுக்கு வழிகாட்டும். நான்காவதாக இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், பெரும்பாவங்களின் பக்கமும் அவன் தோல்வி அடைகின்றான் அந்த அடியான் இடத்திலே அப்படின்னு சொன்னால் சிறு பாவங்களின் பக்கம் அவன் வழிகாட்டுவான். சிறு பாவங்களை அவனுக்கு நன்மையான காரியங்களாக நலவாக காட்டி ஆசை மூட்டி சிறு பாவங்களை செய்ய வைப்பான். உதாரணத்துக்கு நண்பர்களோடு இருந்து அரட்டை அடித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி இங்கே புறம் பேசிகிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, பெண்களோட இருக்கக்கூடிய நிறைய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவங்க கூட்டமாக ஏரியாக்களில் தெருக்களில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சந்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மற்ற பெண்களை பற்றி புறம் பேசுவாங்க, குடும்பத்தில் பற்றி புறம் பேசுவாங்க. இப்படி இந்த புறம் பேசுவது, கோல் மூட்டுவது, பொய் சொல்வது, இப்படி சிறு பாவங்கள் ஏராளமாக இருக்குது. இந்த சிறு பாவங்களின் பக்கம் ஒரு மனிதன் வீழ்ந்து விடக்கூடாது. அந்த சிறு பாவங்களின் பக்கம் சைத்தான் அடுத்ததாக நான்காவதாக முயற்சி எடுப்பான். அந்த சிறு பாவங்களிலும் அவன் வெற்றியடையவில்லை என்று சொன்னால் அடுத்தபட்ச முயற்சியாக அவன் நன்மையல்லாத அனுமதிக்கப்பட்ட காரியங்களில் அந்த மனிதனை ஈடுபடுத்துவான். நன்மையல்லாத அனுமதிக்கப்பட்ட காரியம் ஐந்தாவது முயற்சி சைத்தானோடது என்னவாக இருக்கும், சின்ன பாவமே அவன் செய்ய மாட்டேங்கிறான் அந்த அடியான் அப்படின்னா ஐந்தாவது முயற்சியாக சைத்தான் எடுக்கக்கூடியது நன்மை கிடையாது, ஆனால் அந்த செயல்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டது. உதாரணத்துக்கு நல்ல தூங்குறது, அந்த தூங்குறது மூலிமா ஏதாவது நன்மை இருக்கா, எந்த நன்மையுமே கிடையாது. ஆனால் தூங்குறத வந்து அதிகமாக ஒருத்தர் தூங்குவான், தூங்கிட்டே இருப்பான் எப்போ பாரு, நன்மை அல்லாத அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், நல்லவனாக இருப்பான், தொழுவான், நோன்பு வைப்பான், இபாதத் செய்வான், மக்களோட நல்ல முறை நடந்துக்குவான். ஆனால் என்ன பண்ணுவான், நிறைய தூங்கக்கூடியவனாக இருப்பான்.
சிலர் பார்த்தீங்கன்னா கேமில் அடிக்டாக இருப்பாங்க. ஒருத்தர் கிரிக்கெட்டே கதின்னு கிடப்பான், அதை விட்டு அவன் வெளியே வரவே மாட்டான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் அனுமதிக்கப்பட்டது. அது மூலிமா உடல் ஆரோக்கியம் இருக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்கு அதை செய்யலாமே தவிர தொடர்ந்து அதிலேயே மூழ்கி இருக்கக்கூடாது. சைத்தான் என்ன பண்ணுவான், இவன் இதில் இல்லைன்னு சொன்னால் இவன் ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுருவான். அதனால் இவனை வந்து தடுத்து வைக்கணுங்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுவான், அவனை அனுமதிக்கப்பட்ட காரியம்தான் இதை செய்யுன்னு சொல்லி ஏவுவான். அதன் பால் ஆர்வம் ஊட்டுவான். பெரும்பான்மையாக நம்ம மக்களுக்கு தெரியும், ஃபஜ்ருடைய தொழுகை எப்போ நம்ம வந்து முழிச்சிருவோம், 4:30 மணிக்கு முழிச்சு பார்த்து ஃபோனை பார்த்தோம்னா சரி இன்னொரு 1/4 மணி நேரம் தூங்கலாமே, 1/4 மணி நேரத்துக்கு 5:05க்கு தான் நான் தொழுகை அப்படின்னு சொல்லி மட்டும் என்ன பண்ணிடுவான், தூங்கிடுவான். ஒரே மட்டும் தூங்கிடுவான். காலையில் 7 மணிக்கு தான் அனுப்பான். சரிங்களா? அப்போ தூக்கம் என்பது அனுமதிக்கப்பட்டது தான். ஆனால் அந்த நேரத்தில் தூங்குவது என்பது கூடாது இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நன்மை அல்லாத அனுமதிக்கப்பட்ட காரியங்களில் அந்த அடியானுடைய நேரத்தை வீணடிக்க செய்து அவனை அமல் செய்வதிலிருந்து அவன் தடுப்பான். அதுக்கு பிறகு அதுவும் அவனால் முடியவில்லைன்னு சொன்னால் 6வது அம்சமாக பெரிய நன்மைகளை அவனை செய்ய விடாமல் சிறிய நன்மைகளின் பக்கம் ஆர்வம் ஊட்டுவான். பெரிய பெரிய நன்மைகள் எவ்வளவோ இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறீங்க, அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறது மூலிமா அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஏவி இருப்பான், நாடி இருப்பான். அந்த அமலை அவர் செய்யும் காலம் இல்லாமல் உங்களுக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறீங்க, அவர் முஸ்லீம் ஆகிட்டார், அவர் செய்யக்கூடிய எல்லா அமலுக்கும் அவர் செய்கிறது போல் ஒரு நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தருவானா மாட்டானா? மிகப்பெரிய நன்மை. இப்படி பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் விடுத்து சின்ன சின்ன நன்மைகள் என்னெல்லாம் இருக்கோ, நீங்கள் பெரிய நன்மை செய்யக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா சின்ன நன்மைகளின் பக்கம் உங்களை ஆர்வம் மூட்டு வைப்பார். அது செய்கிறதுக்கு பதிலாக நீ இதை செய்யலாமே, அதில் இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையினால காரியத்தை நீ செய்யாத பாரு, இது இலகுவானது, போகிற வழியில் ஒருத்தருக்கு ஒரு 5 ரூபா தர்மம் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், பெரிய நன்மைகளை செய்ய விடாமல் சின்ன நன்மையின் பக்கம் வழிகாட்டுவான். இவ்வளவும் அவன் முயற்சி தோல்வியடையும் போது அவன் அட்லீஸ்ட் இதையாவது அவனை செய்ய வைப்பான். விட்டா அவன் பெரிய பெரிய நன்மையாக செஞ்சு நிறைய நன்மைகளை சம்பாரித்து சொர்க்கத்தில் பெரிய உயரிய அந்தஸ்துக்கு போயிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சொர்க்கத்தை நீங்கள் கேட்பதாக இருந்தால் அந்த சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க, உயரிய சொர்க்கமான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஆக நாம் உயரிய அந்தஸ்தை சொர்க்கத்தில் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அவன் செய்யக்கூடிய முயற்சி, அதாவது 6வது முயற்சியாக அவன் என்ன பண்ணுவான், சிறிய நன்மை, இதை செய், சின்ன இடத்துக்கு போகிற பெரிய இடத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், வழி கெடுப்போம். அதுலேயும் அந்த சைத்தான் தோல்வியடையும் பட்சத்தில் அவனுடைய இறுதி முயற்சியாக நீயத்தில் கை வைப்பான். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அல்லாஹுக்காக வேண்டி நீயத்து வைக்கக்கூடிய இடத்துல அதை மாற்றி ஃபேஸ்புக்கில் மக்கள் லைக் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி, அதே மாதிரி நிறைய பேர் நம்மளை பாராட்டணும், ஊரில் நன்மை செஞ்சோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுநல சங்கங்கள் இருக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவில் வந்து நிறைய டிச்சு சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி பல வேலைகள் செய்வாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பாராட்டுவாங்க, சூப்பர்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி எந்த நன்மைகளை செய்தாலும் அது அல்லாஹுக்கு வேண்டின்னு இருக்கணும். அந்த நியத்தை எப்படி இருக்கக்கூடாது, நம்ம தொழுகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறைமுகமான இணை வைப்பு ஒன்று இருக்குது, அது பேர் ரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அந்த அடியான் எப்படி மறைமுகமாக இணை வைக்கிறான், தன்னுடைய தொழுகையை அல்லாஹுக்கு வேண்டி அல்லாமல் பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக அந்த தொழுகையை அவன் அலங்கரித்துக் கொள்வான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பிறர் பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த தொழுகையை அவன் அலங்கரித்துக் கொள்ளணும், நல்லா தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிப்பாக நின்று தொழுவான். அப்போ இது என்ன ஆயிரும், எந்த நன்மையும் அவனுக்கு அல்லாஹ் இடத்துலேருந்து வந்து சேராது. மனிதர்களுக்காக வேண்டி செய்த பலனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் நீ யாருக்காக வேண்டி செஞ்சோ அவர்கிட்டே போய் நன்மை வாங்கிக்கன்னு சொல்லிடுவான். ஆக சைத்தான் கடைசியாக தலையிடுவது அந்த மனிதனுடைய நீயத்தில். அந்த நீயத்தில் தலையிட்டு அந்த அமலை முழுவதுமாக அழித்திடுவான். ஆக இப்படி சைத்தான் ஒரு 7 ஸ்டெப்ஸில் வந்து மனிதனிடத்தில் வருவான். இதில் நம்ம எந்த தரத்தில் இருக்கோம், நம்ம எந்த தரத்துக்கு நம்ம முன்னேறணும், சைத்தானை இதில் எந்த விதத்தில் நம்ம தோல்வியடை செய்யணும்னு சொல்லி நம்ம ஒருவரும் சிந்திக்கணும். அது சார்ந்து நம்மளுடைய முயற்சிகளை எடுக்கணும். நம்ம இதில் ஒரு 5வது தரத்தில் இருக்கோமா, 5வது தரத்திலிருந்து ஒரு 4வது தரத்துக்கு சைத்தானை விரட்டுவோம் அப்படிங்கிற முயற்சியை நம்ம ஒவ்வொருவரும் எடுக்கணும்னு சொல்லி ஆரம்பமான இந்த முதல் உரையை நான் நிவர்த்தி செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.